வாழ்வின் ரகசியம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்யுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். மாயம்மாவின் 34வது குரு பூஜைக்கு உங்களை வரவேற்கிறேன். மாயம்மா சிலை செய்து வீட்டில் சாமி கும்பிட்டு அந்த பலன் எனக்கு 34வது குரு பூஜையை கன்னியாகுமரியில் அவங்க வாழ்ந்த குடிலேயே அந்த பூஜை செய்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதுதாங்க லைட் ஹவுஸ், கன்னியாகுமரியில் இருக்கிற லைட் ஹவுஸ். அதுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறது தான் மாயம்மா சமாஜம். இந்த மாயம்மா சமாஜத்தில் அம்மா பல வருஷங்கள் இங்கே இருந்தாங்க. அம்மாக்காகவே இது அந்த குடிசையில் இருக்க வேணான்ட்டு அம்மாக்காகவே அது கட்டினாங்க மாயம்மா சமாஜம். இதுதான் இந்த கிருஷ்ணா நாய். அம்மா அடிபட்டுச்சு, நாய் அடிபட்டுச்சு, அது குடல்ல எல்லாம் உள்ளுக்குள்ளே எடுத்து வச்சு அப்படி மணலை எடுத்து தடவுனாங்க. அப்படி சொன்ன நாய் அதுதான். அதோட வம்சாவளி தான். அது பத்திரமா இங்கே பாதுகாப்பாக இங்கே பார்த்துக்கிறாங்க. இவர் தாங்க அக்ஸாசம் பெயிண்ட் ஓனரு, பெயிண்ட் கம்பெனி ஓனர் ராஜமாணிக்க நாடார். இவங்க தான் இந்த ஃபுல்லாக மாயம்மா மேலே ரொம்ப பக்தி காரணனால ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க இங்கே தான் மாயம்மா சமாஜம் கட்டினாங்க. அம்மா நல்லா இங்கே இருக்கணும் அப்படின்றதுக்காக. இவர் முத்துகிருஷ்ணன். இவர் அம்மாவோட பூஜைகள், நித்திய பூஜையும் பிரசாதமும் இங்கே டெய்லி செஞ்சிட்ருக்கார். இதுதாங்க அந்த கிருஷ்ணா நாய். கீழே அடிபட்டுச்சு, குடல்லாம் வச்சு அம்மா காப்பாற்றினாங்கள்ல, அதோட வம்சாவளி நாய் இங்கே பாதுகாப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட வீடியோ இது விளையாடுது. அது உங்களுக்காகவே இந்த வீடியோவில் காமிக்கிறேன். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ நேர்லேயே பார்த்துக்கோங்க. இந்த ரைட்டில் சின்முத்திரை வச்சுருக்காரு பாருங்களேன், அவர் தான் ஞானானந்தகிரி சுவாமிகள். இங்கே தீபார்த்தனை காமிக்கிறவர் கசவனம்பட்டி சுவாமிகள், மாயம்மா. அவர் பக்கத்தில் மருத்துவமலை நயினார் சுவாமிகள். இவர் அம்மா கூட அடிக்கடி இருப்பாங்க. இவங்க விசிறி சுவாமிகள். கசவனம்பட்டி சுவாமியை அம்மா திண்டுக்கல் போய் பார்ப்பாங்க. மருத்துவமலை நயினார் சுவாமிகள் அம்மா கூடயே இருந்திருக்காங்க கொஞ்ச நாள். அப்புறம் ஞானானந்த சுவாமி தான் உலகத்துக்கே அம்மா யாருன்னே காமிச்சு கொடுத்தவங்க. அதாவது குமரி அவள் கிழவி ரூபம் கொண்டு கன்னியாகுமரியில் உலாவிருக்கும் அவளே மாயம்மா பகவதி தேவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உயர்ந்த நன்னாளில் எனக்கு பூஜை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. இதோ உங்களுக்காக. समुद्रस्वर्गवासिनी वर्णजाल जीविता रूपमाय कन्निका करुणयलीर्मलिका सिरिकुमल मंदिरं मुकड़चंद्रचित्तिरं मेयुळिकण्डयानी रत्नजोडियानी कडकन्नी भूमिका मायि वैरूपाक्षी जन्मदृश्यदैतिका सिंहनित्यपूर्णिका आयमन्द्रहासिनी कन्याकुमारी मालिका आर्यस्वर्णतवनिका कुमतिमती देविका हास्यप्रभा मालिनी प्रभजस्वर्गहंसिका समुद्रस्वर्गवासिनी वर्णजालजीविता रूपमाय कन्निका करुणयलैर्मलिका सिरिकुमरं मंदिरं मुकड़चंद्रचित्तिरं मेयुळिकण्डज्ञानिनी रत्नजोडिज्ञानिनी कडकन्नी भूमिका Shiva
இப்போ மாயம்மா சமாஜத்துலேருந்து இப்போ நம்ம மாயம்மா குடிலுக்கு வர்றோம். மாயம்மா குடிலில் குரு பூஜைக்கு முதல் நாள் வந்து நல்லா சிறப்பாக விளக்கு பூஜை நடைபெற்றுச்சு. பிரபா மாலினி பிரபஞ்ச சொரூப ஹம்சிகா சமுத்திர சொர்க்க வாசினி வர்ணஜால ஜீவிதா ரூபமாய கன்னிகா கருணையலை ரூபிகா. விளக்கு பூஜை சிறப்பாக நடந்தது. பெண்கள் மங்கள பொருட்களை வாங்கி சென்று விளக்கு பூஜை சிறப்பாக நிறைவடைந்தது. முக்கடல் சங்கம தீர்த்தத்தை பால்குடமாக எடுத்து வந்து அபிஷேகம், ஆராதனை, புஷ்பாஞ்சலி செய்கிறார்கள் பக்தர்கள். அது உங்களுக்காக இங்கு காட்டப்படுகிறது. முக்கடல் சங்கம தீர்த்தத்தை தலையில் சுமந்துட்டு அம்மா கோயிலில் பகவதி அம்மன் கோயிலை சுற்றி வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் செஞ்சது இந்த 34வது குரு பூஜையில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்படுத்ததுக்கு எனக்கு அம்மா கொடுத்த பெரிய பாக்கியம், மற்றற்ற மகிழ்ச்சி, நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து குரு பூஜையில் திருவாசகம் முற்றுவதையில் நடைபெற்றது. அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்றது. ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. பொன்னாடை போற்றும் நிகழ்வு நடைபெற்றது. பொன்னாடை போற்றுற அளவுக்கு எனக்கு அம்மா கௌரவம் கொடுத்து ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றியதுக்கு ரொம்ப மிகவும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். அம்மா எனக்கு அருளாசி புரிஞ்சிருக்காங்க. மிக்க நன்றி. 20 வயது முதல் 60 வயது வரை அம்மாவுடன் இருந்த அனுபவங்களும் அவர்களுடைய பயணமும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.